ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் எல்லாத்துக்குமே ரெடியாக தான் இருந்தேன். ஏன்னா அண்ணன் என்ன சொன்னாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். ஒரு வழி கிடையாது. அவர் என்ன இது பண்ணாலும் அதெல்லாம் நம்ம பேசுகிறதுக்கான இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். இருந்தாலும் அந்த நேரத்தில் அது கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத தாண்டி அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு சரியானதாக இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு மனசில் பட்ட ஒரு விஷயந்தான். ஏன்னா அண்ணங்க இந்த மாதிரி திடீர்னு அப்பா இறந்ததுக்கப்புறம் சொத்தை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் சொல்லிகிட்டு இருந்தார், உங்கள் அப்பா இறந்து 1 வருஷம் கூட ஆகாது பாரு, உங்கள் அண்ணன் சொத்தை பிரிக்கலான்னு சொல்லுவார் பாரு, உங்கள் அண்ணனை பற்றி இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நீ அப்படிங்கிற மாதிரி இவர் என்கிட்ட ஏற்கனவே ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிகிட்டு இருந்தார். ஆனால் நான் அவர்கிட்ட ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். எங்கள் அண்ணெல்லாம் அப்படி கிடையாது, அவனுக்கு தானே எல்லா சொத்தும் அப்படின்னு, நீ வேணால் பாரு, உன்னுக்கிட்ட எப்படி பின்னாடி பங்குங்க கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவார் பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் என்கிட்ட சொன்னார். நானா அதெல்லாம் இல்லைன்னு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடித்து பேசிக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் அவர் அன்னைக்கு என்கிட்ட சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் எனக்கு இதாக தான் இருந்தது. நீ வேணா இது பண்ணுறப்போ நான் அவர்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு 2 பேரும் 3 நாள் சண்டை போட்டுலாம் பேசாமலாம் இருந்தோம். அந்த மாதிரி நிலமை இருந்துச்சு. ஆனால் இப்போ அண்ணன் சொன்னதை என்னால் எதிர்பார்க்கவே முடியல. இப்போ இவர் சொன்னது மாதிரி தானே, அப்போனா அண்ணன் இதுக்காக தானே இது பண்ணியிருக்கு போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதோட எங்கள் அண்ணி பேச்சை கேட்டுட்டு, ஏன்னா பின்னாடியெல்லாம் விற்றோன்னா இவளுக்கு நிறையா பங்கு கொடுக்கணும், இப்போயே இது பண்ணிடலாம் உங்கள் அம்மா இருக்கிறப்பே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, அத்தை நல்லா இருக்கிறப்போ இவர் இது மாதிரி விற்றா பார்த்துக்குவார் அத்தையை, இல்லை உங்கள் அண்ணி தான் பார்த்துக்குவாங்களா, அப்போ அவளை சீக்கிரத்துக்கு நீங்கள் விற்கிறதுக்கு விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என் ஹஸ்பண்ட் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டாரு. அம்மா என்ன சொல்லிட்டுனா, 2-3 ஃப்ளாட்டில் ஒரு ஃப்ளாட்டை வேணால் நீ உன் பிஸ்னஸுக்காக விற்றுக்கோ பண்ணிக்கோ, அதில் வேணால் இருக்குமே இது 2 ஃப்ளாட்டு கிடக்கட்டும், நான் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், அப்புறம் நீங்கள் உன் தங்கச்சிக்கு அந்தளவுக்கெல்லாம் ஒன்றும் நகை போட்டு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். அந்த பையன் நிறையாவே அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் பார்த்துருக்காரு. அதனால் 2 ஃப்ளாட்டில் நீ ஒரு ஃப்ளாட்டு நீ வீடு எடுத்துக்கோ, ஃப்ளாட்டை மட்டும் தங்கச்சிட்ட ஒரு ஃப்ளாட் மட்டும் கொடுத்துரு அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லியிருக்காங்க. அதுக்கு எங்கள் அண்ணன் அக்செப்ட் பண்ணவே இல்லை. அந்த மாதிரி ஃப்ளாட்டெல்லாம் கொடுக்க முடியாது, நான் என்னால் அவளுக்கு கடைசி வரைக்கும் ஏதாச்சும் செய்கிறேன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அண்ணியும் அதான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ ரொம்ப இது பண்ணனா 2 ஃப்ளாட்டையுமே என் பொண்ணு பேரில் எழுதி வச்சிருவேண்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கொஞ்சம் அமைதியாக இப்போ இருக்கிறாரு. இந்த ஒரு ஃப்ளாட்டை மட்டும் விற்கிறதுக்கு அப்பா 3 ஃப்ளாட்டுமே பார்த்திங்கன்னா என் பேர்லேயும் அண்ணன் பேர்லேயும் செல்கிற மாதிரி தான் உயில் மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருக்கனால என் கையெழுத்து இருந்தால் தான் அது செல்லும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால ஒரு வழி இல்லாமல் அண்ணன் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். அதனால் எதையும் நான் சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் நான் அதெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துக்கல. எது நடந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டுருப்போம். சில இதை நம்ம சொல்கிறதுக்காகவும் பண்ணுறதுக்காகவும் நம்ம சரியா அப்படிங்கிறத தாண்டி அதுக்கான டைம்ங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம காம்ப்ளிகேட்டட் பண்ணி ஒரு சில விஷயங்களை நம்ம எடுத்துகிட்டு போனோம்னாலே எல்லாம் சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதனால் நம்ம இவங்கக்கிட்ட அவங்கக்கிட்ட எல்லாம் சொல்லி நம்ம ஒரு சில விஷயங்களை இது பண்ணுறதுக்கு எங்கள் அம்மா முடிவு எடுத்தது கரெக்டு. எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணனை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் நான் தான் அவரை ஒரு பாசங்கிற ஒரு விஷயத்துக்காக அந்த அளவுக்கு நான் புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது ஒரு